friends, welcome to PS மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி ரெசிபி. பிக் பாஸ் பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சம்மந்திக்காக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டையே வந்தது. இந்த ரெசிபியை மட்டும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பாஸ் வீட்டில் என்னங்க, உங்கள் வீட்டிலே கூட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும், உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னு சின்னதாக சண்டையே வந்துடும். அந்தளவுக்கு டேஸ்டியான ரெசிபி. ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 7 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 6 சின்ன வெங்காயம், அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். நம்ம வதக்கி எடுத்தது ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 2 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கிறேன். புளி நிறைய சேர்த்துற வேணாம், பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, இது கூட 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது இந்த ஸ்பூனில் 8 ஸ்பூன் அளவுக்கு இருந்தது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. பாருங்கள், நம்மளோட சுவையான சம்மந்தி ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தோட கொஞ்சமாக சேர்த்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து கூட சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு குட்டி லைக் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.